Hello everyone. As a part of India AI Impact Summit 2026, we are participating for Campus AI short video competition in the topic of AI project demo, represented by Vellore College of Engineering and Technology. Hi guys, this is Bharat and my team met Anushri. Created a project in the name of Smart Bus Monitoring System. இது நான் என்ன ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னா இப்போ நம்ம காலேஜ் பஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தியா அந்த காலேஜ் பஸ்ஸில் இப்போ ரெஜிஸ்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் போகிறாங்க அண்ட் ரெஜிஸ்டர்ட் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸும் போகிறாங்க இதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறோம் இந்த சொல்யூஷன் எப்படி ஓவர் கம் பண்ணுறது தான் எங்கள் ப்ராஜெக்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். We are proposing our solution Smart Bus Attendance System. It consists of three components basically. First component is a webcam. Webcam will be faced in opposite of boarding steps. So when a person boards in these steps, the webcam detects the person that is boarding on. So webcam basically எத்தனை persons இந்த டைம்ல போர்ட் ஆகுறாங்க அப்படிங்கறத ரியல் டைம்ல கால்குலேட் பண்ணிட்டே இருக்கும். At the same time, RFID scanner will expect the input when a boarding happens. So a person board ஆனோடனே RFID scanner input expect பண்ணிட்டு இருக்கும். The last RFID scanner scan ஆகி முடிச்சு ஒரு 20 seconds அப்புறமேட்டு எத்தனை persons போர்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற கவுண்ட்டும் எத்தனை RFID ஸ்கேனர்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கேன் பண்ணியிருக்காங்க கவுண்ட்டும் ரெண்டு கவுண்ட்டையும் சிஸ்டம் மேட்ச் பண்ணி பார்க்கும். ஸோ இஃப் தேர் எனி மிஸ்மேட்ச் ஹேப்பன்ஸ் இப்போ 3 ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸ்கேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட மிஸ்மேட்ச் கவுண்ட் அங்கேயே அது அலர்ட்டாக ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கேன் பண்ணாமே போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இட்ஸ் அ பேசிக் லெவல் ப்ரிவென்ஷன். அந்த இடத்துல அவங்க ஸ்கேன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அது அலர்ட் சிஸ்டம். பேக் எண்டில் இப்போ ஒரு ஸ்டாப்பில் ரெகுலராக மிஸ்மேட்ச் ஹேப்பன் ஆகிட்டே இருக்குது, ஒரு பர்சன் ரெகுலராக ஸ்கேன் பண்ணாமல் ஏறிட்டே இருக்காங்க அப்படின்னா அது மேனேஜ்மெண்ட் சிஸ்டமுக்கு அது போய் ரெக்கவர் ஆயிடும். த நெக்ஸ்ட் பார்ட் இஸ் ஒரு ஸ்டூடெண்ட் பேசிக்லி 2 டேட்டாபேஸ் இருக்கும். ஒன்று என்டையர் காலேஜுக்கு ஒரு டேட்டாபேஸ், இன்னொரு பஸ் யூஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாபேஸ். ஒரு ஸ்டூடெண்ட் பஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு யூஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட் ஸ்கேன் பண்ணால் அவங்களுக்கு அட்டெண்டன்ஸ் மார்னிங் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் அட்டெண்டன்ஸ் விழும். இப்போ செகண்ட் சினாரியோ ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கேன் பண்ணுறாங்க பட் அவங்க ரெஜிஸ்டர் இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா 3 தடவை அவங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம். 3வது தடவை அவங்க ஸ்கேன் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்கலாக our system will fetch their details from a college database and it will put it into the bus database. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் 3வது தடவை ஃபீஸ் பே பண்ணாமல் பஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ it will automatically register them into the bus database. Hemalari will explain the tech flow we used in this project. We used Python as the core programming language. Then we used OpenCV. OpenCV எதுக்காக யூஸ் பண்ணிருக்கோம்னா வீடியோ கேப்சரிங் அண்ட் ஃபேஸ் டிடெக்ஷனுக்காக OpenCV யூஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் கம்ப்யூட்டர் விஷன் டெக்னிக்ஸ் எவ்வளோ பேர் போர்ட் பண்றாங்க அப்படின்னு கவுண்ட் பண்றதுக்காக கம்ப்யூட்டர் விஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் கியாஸ்க்னு ஒரு செல்ஃப் சர்வீஸ் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இது எதுக்காகனா ஆட்டோமேட்டட் டாஸ்க் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக. எங்க ப்ராஜெக்ட்ல என்னென்ன ஆட்டோமேட்டட் டாஸ்க் something in CNN or RNN in the OpenCV. இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் பண்ணி பிரிண்டட் கம்ப்ளீட் பண்ணாதான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரீயாக பேட்டர்ன் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்